ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் குக் வித் கன்யா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பர்ஃபி முன்னே வச்சுக்கோங்க. தேங்காயும் அதுக்கப்புறம் கடலை மாவு வச்சு நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. அதை நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் மாவு கட்டிகள் இல்லாமல் இருக்கும். அதை சைடில் வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் 1/3 கப் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சரிங்களா? சேர்த்துட்டு அந்த எண்ணெயில் இந்த கடலை மாவை போட்டுட்டு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான்ஸ்டிக்கில் ஒட்டாமல் பார்த்துக்கோங்க. 2லேருந்து 3 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம இது கூட 3/4 கப், அதாவது 3/4 கப் அளவுக்கு நம்ம ஜீனி எடுத்துக்க போகிறோம். சர்க்கரை. நான் சர்க்கரையை அப்படியே தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் சர்க்கரையை பவுட்ரு பண்ணிக்கோங்க மிக்சரில். சரியா? பவுட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்படியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 3 துண்டு தேங்காயை மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. சரிங்களா? அரைச்சி எடுத்துட்டு நம்ம இதையும் இது கூட கலந்துக்கலாம். கலந்துட்டு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்க்க போகிறோம். மொத்தமாக நான் பார்த்தீங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றுனேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றணும். ஸ்டார்டிங்கில் 1 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழித்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன், இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு நெய் ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நீங்கள் கலந்து விட்டுட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க. சரிங்களா? அப்போ தான் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கிண்ணத்தை வச்சு கூட ப்ரெஸ் பண்ணலாம். இல்லை கை சுடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிகினர்ஸ் இந்த மாதிரி கிளாஸில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எல்லா பொருட்களும் ஒரே மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிடும். சரிங்களா? உங்களுக்கு போர் அடிக்கும்னு சொல்லிட்டு நான் ஓட்டி விட்டுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு கண்ணாடி பாக்ஸில் நெய் தடவிட்டு அதுக்கு மேலே இதை நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஸ்பூனை வச்சு மேலாக்க ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நான் காட்டுறேன் பாருங்கள். நல்லா ஸ்பூன் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு எப்படி வழுவழுன்னு இருக்குது பாருங்கள், ஷைனிங்காக. இப்போ ஸ்டார்டிங்கில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, பர்ஃபி கட் பண்ணுறதுக்கு நீங்கள் கோடு போட்டுக்கோங்க. சரிங்களா? கரெக்டாக பீஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் கத்தியால் கட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக பார்த்திங்கன்னா பர்ஃபி கரெக்டான ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நீளமாகவும் நீங்கள் பர்ஃபி வச்சுக்கலாம். இல்லை இதை விட குட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் நடுவில் கட் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ஷேப்லேயே நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் 2 ஷேப்லேயுமே உங்களுக்கு பர்ஃபி காட்டியிருக்கேன் பாருங்கள். எந்த டைப் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி டைப் பண்ணிக்கலாம். நீங்கள் குக் வித் கன்யா யூடியூப் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னோட எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ப்ளீஸ், நிறைய பேர் பார்க்குறீங்களே தவிர சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேன்றீங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸை நீங்கள் கவுத்துனீங்கன்னா உங்களுக்கு ஷேப்பு கவுந்து வரல அப்படின்னா மறுபடியும் ஒரு தடவை இந்த மாதிரி சைடில் கட் பண்ணிக்கோங்க. கத்தியால் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கவுத்துனீங்கன்னா சூப்பரான பர்ஃபி ரெடி ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நான் இப்போ உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு கார்னிஷ் பண்ணி காட்டுறேன். மேலாக்கா வாழை இலையில் வச்சுட்டு சூப்பராக காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதே மாதிரி நீங்கள் நீளமாக பீசஸ் வேணும்னாலும் வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு இன்னும் குட்டி குட்டியாக பர்ஃபீஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் நடுவில் ஒரு கட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக உங்களுக்கு பீசஸ் கிடச்சிரும். பாருங்கள், நான் 1 கப்பு அளவு தான் எடுத்து செஞ்சேன். அதில் பெரிய பீஸுக்கு பார்த்திங்கன்னா 4 கிடச்சிருக்கு நமக்கு. ஸோ இதே நம்ம கட் பண்ணோன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணோன்னா 8 பீசஸ் நமக்கு கிடச்சிரும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் ரெசிபி செஞ்சு பாருங்கள். சரிங்களா? வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நல்ல அன்பு உள்ளவங்களுக்கும், இதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண போகிற அன்பு உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.
அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.